வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு full fledged lunch அப்படினு சொல்லலாம், காம்போன்னு சொல்லலாம். இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் சீரிஸோட மெனு நம்பர் 2 பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு முளைக்கட்டின பச்சைப்பயிரில் ஒரு புலாவ், ஒரு வெஜிடபிள் குருமா, ஒரு பூண்டு சேர்த்த cauliflower ஃப்ரை. இதை எப்படி பண்ணலாம், என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக இது செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 2ஓட வீடியோங்க. இதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா மூங் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம், ஒரு வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம், காலிஃப்ளவர் அண்ட் கார்லிக் சேர்த்து ஒரு கறி பண்ண போகிறோம். நீங்கள் இது வந்து ஒரு கெஸ்ட்லாம் வரச்ச கூட இது ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். 2.25 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுட்டேன் இப்போது. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மூங் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து நீலவாக்கின வெட்டின வெங்காயம் 1, ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் 4 சேர்க்க போகிறேன். ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி முக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் உப்பு தேவைப்படும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்ப்போம், அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதுக்கு பண்ண போகிற வெஜிடபிள் குருமாக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாமே சேர்ந்து 1 கப்பும், பட்டாணி ஒரு கையை எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் 1 டீஸ்பூன், அதாவது ஒரு அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 முந்திரி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குருமாக்கு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக் காலிஃப்ளவர் பொரியலுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் கார்லிக்கை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூவை வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்படும். இதை தவிர எல்லாத்துக்குமா சேர்த்தது இந்த பொரியலுக்கும் குருமாக்குமான காரப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா இது 3க்கும் சேர்த்தது, பொரியலுக்கும் குருமாக்கும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து புலாவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டேன், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணணுன்னாலும் நீங்கள் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இது 2ம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பேனில் சேர்த்து எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் கரம் மசாலா பொருள்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துட்டு அது கையோடையே நம்ம நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 1 மினிட் வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை வந்து ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நம்மளோட ரைஸையும் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 விசில் விட போகிறோம். 2 விசிலில் ஸ்ப்ரவுட்ஸும் வெந்துடும், நமக்கு ரைஸும் உதிரியாக வெந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான், அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை போட்டு இதை மூடிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் 2 விசிலில் ரெடி ஆகிடும். அந்த கேப்பில் நம்ம குருமாக்கானதெல்லாம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா குருமா வந்து ஒரு ஷாட் தான், கடகடன்னு வேற ரெடி ஆகிடும். இப்போ இது மிக்ஸ் ஆகிடணுன்னு நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. 1.5 கப்புக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக
இப்போ கொத்தமல்லி, உங்கள்கிட்ட புதினா இருந்தால் நீங்கள் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வைக்க போகிறேன். இது வெந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட புலாவ் வச்சது 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்குற வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து அதை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையோட இந்த வெங்காயம் அந்த தக்காளி ரெண்டையுமே ஆட் பண்ணிடுறேன். நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணது. ஏன்னா இஞ்சி பூண்டோடையே சேர்த்துட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து அடியில் ஒட்டிக்காது, இல்லாட்டி அடி ஒட்டிடும். அதனால் இஞ்சி பூண்டும் சேர்க்கும் போதே தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு வேக விட போகிறோம். அதனால் இப்போது இதில் பட்டாணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்மளோட காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிக்கலாம். காய்கறிகள் ஒரு 1 மினிட் வதங்கினோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக கூட சேர்த்துட்டு நம்ம வேணுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் ஆனோன்னே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி அந்த விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வேக விட போகிறோம். விழுதை சேர்த்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆச்சு. இப்போது இது காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு 1.25லேருந்து 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு நான் இதை வேக வைக்க போகிறேன். நம்மளோட குருமா வந்து மூடி போட்டுட்டேன், விசில் வச்சுட்டேன். ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விடுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. அப்படி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும். குருமா முடிஞ்சதுக்கப்புறமா நான் மேலாக கொஞ்சோண்டு நெய் சேர்க்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இந்த ஜீரா நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணியிருக்கிற 4 பல்லு பூண்டு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நெய் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நான் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக கலர் மாறுற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ பூண்டு கலர் மாறிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம வந்து பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தனியா அண்ட் மஞ்சள் பொடி சேர்த்தது, அப்புறமா தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரப்பொடி,
தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இந்த எண்ணெயில் அது ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஃப்ரை ஆக விட்றாதீங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற காலிஃப்ளவர் அதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்காக. நம்மளோட குருமாவோட ஃபர்ஸ்ட் விசில் வந்தாச்சு. சேர்த்து ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா இது பண்ணாலே போகிறோம். நான் ஆக்சுவலி வெந்நீர்லேயே நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலிஃப்ளவரை. இது ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாலெல்லாம் கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது 3 விசில் வந்தாச்சு. நம்மளோட குருமா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த காய்கறிகள்லாம் முதல் நாள் நைட்டே கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேங்காய் பேஸ்ட்டையும் முதல் நாள் நைட்டே நீங்கள் அரைச்சி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காட்டால் எழுந்தோன்னு ரொம்ப ஈஸியாக அதை பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ காலிஃப்ளவர் இப்படி பார்த்தீங்கனாலே நல்லா கட் ஆகணும். வெந்திருக்கு அப்படின்னா இது கட் ஆகும். இன்னும் ஒரு 1 மினிட் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்மளோட கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணினால நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வேணுன்னா தாளிக்கும் போதே கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறதுனால இப்போ எனக்கு வெந்திருத்த நம்மளோட காலிஃப்ளவர். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஒரே டைமில் சேர்க்காதீங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட அருமையாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கறி வந்து நீங்கள் இதை வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம், அதுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூனையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயே சுத்தமாக இல்லாமல் அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் இப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா அடியில் ஒட்டாத மாதிரி அந்த பவுடர்ஸை இதோடு கலந்து விட்டுக்கணும். இந்த எண்ணெயிலே நம்ம எல்லா மசாலாவும் போட்டோம். ஏன் அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு 1 மினிட்டில் நம்மளோட காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடும். நம்ம வந்து அப்புறம் லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ண வேண்டியதான். நம்மளோட ரைஸ் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஷர் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்தி, ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட காலிஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது, ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். நம்மளோட குருமாவும் ப்ரெஷர் அடங்கியிருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மளோட குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுது. எனக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் எடுத்து வச்சுக்கிற மிச்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டு பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நம்மளோட டேஸ்டியான பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு புலாவ், வெஜிடபிள் குருமா, அப்புறம் பூண்டு காலிஃப்ளவர் ஃப்ரை, இது 3மே டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை காலேஜுக்கு போகிறவங்களோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களோ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வர நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸில் 3rd மெனு கூடிய சீக்கிரம் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இது 2nd மெனு.
தேர்ட் மெனுவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் பாகிரதி.